wonderful effort. And once again, thank everybody involved in this film. Thank you. சாருக்கு நம்ம ட்ரீம் வாரியர்ஸ் பொட்டன்ஷியல் ஏற்கப்பட்டு சாரோட ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் கூட ஒரு அதற்குள்ள எங்களோட பிரச்சனை பேச பார்க்கலாம். இதுவுமே கல்வி மிகப்பெரிய நிறுவனம். ட்ரீம் வாரியர்ஸ் படம் பண்ணதெல்லாம் நிறைய பேருக்கு ட்ரீமாகவே இருந்துருக்கு. அவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு ஆர்டி பண்ணி ஒரு கியூசி செக் பண்ணி தான் மக்கள்கிட்ட போய் சேர்ப்பாங்க. அதனால தான் இன்னொரு ட்ரீம் வாரியர்ஸ் மிகப்பெரிய நிறுவனமாக மக்கள் மத்திய தெரியும், ஊடகத்தில் தெரியும். ஸோ ட்ரீம் வாரியர்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு இந்த படத்தை கையில் எடுத்தது அஞ்சாமியோட முதல் வெற்றி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார் அண்ட் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த கதை எதை பேசுது அப்படின்னா, ஒரு சட்டம் போடுற அதிகாரத்தை பொறுத்தவங்க ஒரு சட்டம் போடும்பொழுது ஒரு காமன் மேன் எந்த விதத்தில் பாதிப்பான், அவன் பலன்களை பார்த்ததை விட அவன் பாதிப்புகளை தான் பார்க்கணும். ஸோ அப்படி பாதிக்கப்படுறவங்களோட காமன் மேனோட கதை தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு திருக்குறள் இருக்கு, இந்த பெரிதும் ஒரு பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன் எனக்கு கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. எல்லா பெற்றோர்களும் அம்மா அப்பாவும் தன்னோட குழந்தைய சான்றோன் ஆக்கணும்னு பார்த்துன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த சான்றோன் ஆக்கணும்னா கல்வி ரொம்ப முக்கியம். அந்த கல்வி வந்து இப்போ என்ன நிலைமையில இருக்கு, அதுக்காக பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதைத்தான் நம்ம வாழ்வியலோட கலந்து நடத்துறோம். நெக்ஸ்ட் வந்து நடிகர்னு தெரியும், இன்னும் கொஞ்சம் அவர் ஆழமா தோண்டி அவர் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நிறைய தங்க கிடைச்சிருக்கோம். அவரை அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. தேங்க்யூ சார். வாணி போஜன் அவங்க வந்து ஹீரோயினா அப்படியே பொம்மை மாதிரி இல்லாமல் வேற ஒரு பரிணாமத்தை இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இது பெரிய கட்ஸ் வேணும். இந்த கட்ஸ் எல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா தேட்டர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஹிந்தியில், பெங்காலியில், மலையாளத்தில். அந்த அவங்க தேட்டர் ஆர்டிஸ்ட்ல நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்குலாம் அந்த வேற ஒரு பரிணாமத்தில் ஸோ அந்த இல்லை அந்த அளவுக்கு அவங்க அந்த தாகம் இருக்குல்ல, அது அவங்க வேற லெவலில் இந்த படம் எடுத்துட்டு போகும். இந்த நேரத்தில் மம்முட்டி சார் தான் மணி கேட்கணும். அவர்கிட்ட நேரில் மணி கேட்குறேன். அவர் வந்து ஒரு நேரில் ஐடியா பேசி கொஞ்சம் ஒரு கேட்டாங்க. எங்களுக்கு அவசியமாக ரஹ்மான் சார் அடுத்து வந்தார். அவரும் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. அதுக்காக தமிழ் சீக்கிரமாக அவரோட சிறந்த நடிக்க கொடுத்துருக்காரு. இதெல்லாம் படமாக எடுத்திருக்கோம். இது யாருக்கும் எதிராக மக்களுக்கு மக்களோட வழியை சொல்லியிருக்கோம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. என்னுடைய சினிமான இல்லை, நான் தேர்ந்தெடுத்த நடிப்பு துறைக்கு வந்ததில் இந்த படம் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் ஃபஸ்ட்டு அந்த படம் எனக்கு அரசு மூலமாக தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டேரக்டர் உங்களை மீட் பண்ணணும், நல்ல கதை வச்சுக்கணும். சரி, நம்ம கதை கேட்கும்போது எந்த எதிர்பார்ப்பு ஒரு கதை எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் கதை கேட்டேன். கதை கேட்ட போது லிட்டரலாக நான் என் குழந்தை அது அப்போ தான் வந்துட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாத போ, அங்கே கொஞ்ச நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு ஆரம்பிச்சேன். பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஆனால் இந்த கதையை நம்ம எப்படி பண்ண போகிறோம், இதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி, ஏன்னா இது ஒரு 4 காலகட்டம். அவங்க சொன்னாங்க இல்லையா, 2019 கம்போஸ் பண்ண பாடல் ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் ஆட்கள் பிரச்சனை ஒரு 6-7 மாதத்துக்கு ஆஃபீஸ் போய் ஒரு செட்டில்
திண்டுக்கல்ல போய் ஷூட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 4 செகண்ட் திண்டுக்கல்ல. ஏன்னா என்னுடைய செட்டப் அந்த லைவாக விஷயத்தை பார்த்து பண்ண முடியும். பிரேக் விட்டு அது வந்து அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடக்காங்க. அந்த நாட்களில் யோசிக்காமல் பயன்படுத்தி போயிருக்காங்க. ஏன்னா திண்டுக்கல்ல ஒரே செட்டில் போயிருக்காம ஒவ்வொரு செட்டுக்கு ஒவ்வொரு இதுவாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் எடுத்துருக்கோம். அப்போது முதல்ல மம்மூட்டி சார் அப்படின்னு நானும் ப்ரொடக்ஷன்லேயே நான் ஒரு சாரை மீட் பண்ணேன். அப்போ அவங்க கேட்டாங்க ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க. ஆக்சுவலாக நான் இந்த படம் கமிட் ஆனவுடனே அந்த டயத்தில் சில படங்களை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் நான் போயிட்டு வரும்போது, ஏன்னா எனக்கு வருமானம் வரணுன்றத போயிட்டு வரும்போது அவங்க வெயிட் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டம் இருக்குன்னு. அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் உட்காந்து லொக்கேஷன்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ மம்மூட்டி சார் இருப்பாங்கன்னா மம்மூட்டி சாரை போய் பார்த்து அவங்க பண்ணிடுவாங்கன்னா அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. இந்த படத்துக்கு பண்ணிடலான்னு. ஆனால் அவங்க டேட்டும் இங்கே நம்ம வாங்குகிற டேட்டும் ஃபிட் ஆகாமல் அப்புறம் நல்ல அப்புறமாக ரகுமான் சார் இருந்தாங்க. அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஏன்னா நான் நடித்ததில் கொஞ்சம் அதிக பொருட்கள் இந்த படம். அப்போ இந்த செலவை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கும்போது தான் என்னுடைய நண்பர் இசக்கி அவர் தான் இந்த படம் பார்த்தாரு. அவர் தான் பிரபு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரபு சார்கிட்ட. எனக்கு பிரபு சார் அவங்க படம் பண்ணி இருந்த பழக்கம் இருந்தாலும் நான் கேட்கல எதுவுமே. இசக்கி தான் படம் பார்க்க வச்சாங்க. படம் பார்த்த உடனே அன்றைக்கே முடிவு பண்ணிட்டாங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் வாரியரில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் தோல் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டேன். இதை எப்படின்னா யாரையும் எதிர்க்கிறாவோ இல்லை யாரையோ ஆதரிக்கிறாரோ, இன்னைக்கு இருக்கிற மக்களோட மனநிலை மக்களோட வழியை ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. இந்த படம் பண்ணும்போது நான் இந்த படம் பார்க்கல, நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லுவேன். நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஊரில் சாமி படத்தையும் எங்கள் அம்மா போட்டு போவாங்க. அப்போ நான் தேட்டரில் உட்காந்துருந்தேன். அந்த பாடல் வரும்போது இந்த 2 பக்கம் ஒரு லைட் இருக்கும். அது அப்படியே எரிய ஆரம்பிக்கும். திடீர்னு ஆவேசம் ஒரு அம்மன் பாடல் வந்ததுன்னா உள்ள இருக்கிற 2-3 பேர் 4 பேர் அப்படி ஆட ஆரம்பிச்சுவாங்க. அவங்க நான் தான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேவதி மேடம். அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் இவங்க இது இந்த படத்தில் அப்படி பண்ணிட்டாங்க. அப்படியான இடம் அவங்களுக்கு இருக்கு. நான் நம்புகிறேன் அவ்வளோ பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2-3 நாள் நீங்கள் படம் பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஃபீல் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இதே இடத்துல தான் என்னை இருக்கப்பட்டிருக்கும் ஆரத்தளவுனீங்க, பயணிகள் கவனிக்கும் பெரிய ஆரத்தளவி ஒரு பாராட்ட சொன்னீங்க. நான் இப்போ சொல்கிறேன், எல்லாருமே நான் நீங்கள் பாராட்டிங்க நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அப்படி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறேன். தயாரித்ததற்கு திருநாவுக்கரசு சார் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். அவர் பெருமையோடு தான் இந்த படத்தை தயாரித்தார். ஆனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்குது. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்தா திருமுறையாக இன்னைக்குமே மறக்க மாட்டாங்க. இன்னைக்கு